1400 கோடி ரூபாய் ஊழல் அப்படிங்கிறது அயோத்தி ராமர் கோயிலில் நடந்திருக்கு. ஆனால் மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ இது தொடர்பாக எந்த ஒரு வார்த்தையுமே பேசலை. இவர்களுக்கு மௌனத்தின் பின்னாடி ஒரு சங் பரிவார் அமைப்பினுடைய ஒரு கூட்டு சதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது. அதே நேரத்தில் இந்த ஊழலுக்கும் பாஜகவினுடைய தேசிய தலைமைக்குமே ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இந்த ஊழலுக்கும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்க பாஜக தலைவராக யோகி ஆதித்யநாத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு பேச்சும் அடிபட்டு இருக்கு. இந்த ஒரு ஊழல் அப்படிங்கிறது பாஜகவை 2027 உத்தரப்பிரதேச தேர்தலில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, அகிலேஷ் யாதவ் இதை எப்படி பயன்படுத்தி கொள்ளப் போகிறார் அப்படிங்கிறது தொடர்பாகவும், மோடி அமித்ஷாவினுடைய மௌனத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய சங் பரிவானுடைய அழுத்தம் என்னவாக இருக்குது அப்படிங்கிற தொடர்பாகவும் தான் இந்த வீடியோ முழுவதும் பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது கோப்பாசையிலிருந்து. அயோத்தி ராமர் கோவில் 2019 தேர்தலில் பாஜகவினுடைய பிரச்சாரத்தினுடைய முக்கிய கருப்பொருளாக இருந்தது அயோத்தி ராமர் கோயிலை கட்டிடுவோம் அப்படிங்கிறது தான். 2024 அயோத்தி ராமர் கோயிலை கட்டிட்டோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிரச்சாரத்தினுடைய மையக்கருவாக இருக்குது. அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக பாஜகவும் சரி RSSம் பார்க்குறாங்க அயோத்தியுடைய ராமர் கோயிலை. ஆனால் அந்த ராமர் கோயிலில் இப்போது 1400 கோடி ரூபாய் அளவிற்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதுவும் வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள் வைக்கல, பாஜகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களே வைக்க தொடங்கியிருக்கிறாங்க. அதில் முக்கியமானதாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, வினய் கட்டியார் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜக மூத்த தலைவர் வெளிப்படையாகவே சொல்றாரு, அறக்கட்டளை இருக்கக்கூடிய சில நபர்கள் ஊழலில் ஈடுபட்டிருக்காங்க, ஸ்கூட்டியில போனவங்க இப்ப அரண்மனையில வாழ்றாங்க, அந்த அளவுக்கு ஊழல் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படிங்கிறதும், அங்க இருக்கவங்க எல்லாருமே திருடர்களாக இருக்கிறாங்க அப்படின்னும் வினய் கட்டியார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அதையும் தாண்டி பாஜகவுடைய தற்போது எம்பியாக இருக்கக்கூடியவர், மல்யுத்த கூட்டமைப்பினுடைய முன்னாள் தலைவராக இருக்கக்கூடியவர் தான் பிரிஜ் பூஸ் சரண் அப்படிங்கிறவர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கொள்ளை நடக்குது அப்படிங்கிறது எனக்கு முன்கூட்டியே தெரியும், இதுவும் சாதாரண கொள்ளை கிடையாது, ஒரு மாபெரும் கொள்ளை நடக்குது அப்படின்னு தெரியும். ஆனா தேசிய தலைமைக்கும் பாஜக தலைமைக்கும் பயத்தின் காரணமாகத்தான் இந்த விதியை நான் வெளியே சொல்லல அப்படின்னு வெளிப்படையாகவே அறிவிக்கிறார் அப்படிங்கிற நம்மளால பார்க்க முடியுது. இந்த அறக்கட்டளையினுடைய பொருளாதாரம் இருக்கக்கூடிய ஒரு அறிக்கை வெளியிடுறார். அந்த அறிக்கையில தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த ஊழல் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கு அப்படின்னும். ஸோ இதுக்கு இந்த ஊழலுக்கு தொடர்பாக நிறைய கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது நீதிமன்றத்திலும் சரி காவல் நிலையத்திலும் தொடுக்கப்படுது. எந்த ஒரு வழக்குமே பதிவு செய்யப்படாமல் இருக்குது. ஸோ இந்த வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு பல்வேறு தரப்பிலிருந்து எதிர்க்கட்சிகள் ஆக்ரோஷமாக அறிக்கைகளை வெளியிடுறாங்க, எதிர்ப்பினை தெரிவிக்கிறாங்க. அதற்கு பிறகு தான் FIR அப்படிங்கிறது பதிவு செய்யப்படுது அப்படிங்கிற நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதன் மூலமாக அவங்களுடைய அறக்கட்டளை இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க அரசு நிர்வாகத்தில் அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. எப்படியெல்லாம் இந்த கொள்ளை நடந்திருக்கு அப்படிங்கிறத சின்ன ஒரு சாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, போலி செக்குகளை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும். அதாவது அறக்கட்டளையிலிருந்து பணம் எடுப்பதற்காக போலி செக்கை யூஸ் பண்ணி பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல தொடர்ந்து பணங்கள் எடுக்கப்பட்டது அப்படின்னும், அதே மாதிரி நன்கொடையாக வந்திருக்கும் இல்லையா, குத்து விளக்குகள் வந்திருக்கும், அந்த பாத்திரங்கள்லாம் வந்திருக்கும். அந்த பாத்திரங்களை என்ன பண்ணியிருக்காங்க, அதை தவறான முறையில் பயன்படுத்தி அதை திருட்டுத்தனமாக வேறு வழிக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுது. அதே நேரத்தில் நகைக்கடை ஊழியராக இருக்கக்கூடியவர், நகைப்பட அதிபராக இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அயோத்தி ராமர் கோயிலுக்கு அப்படின்னு கிலோ கணக்கில் தங்கத்தை நன்கொடையாக கொடுக்குறாங்க. அவங்க என்ன வெளிப்படையாக குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் இப்ப நன்கொடையாக தங்கங்களை கொடுத்தோம், ஆனா அதுக்கு எங்களுக்கு சரியான ரசீது அப்படிங்கிறது வழங்கப்படலை. அப்படி இருக்கும் பொழுது தங்கம் முறையாக நாங்கள் எதுக்கு நன்கொடையாக வழங்கணுமோ அதற்கு பயன்பட்டுச்சா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு ரொம்பவே இருக்குது. இது வரைக்குமே நான் தங்கம் கொடுத்து ஒரு ஆண்டுகளுக்கு மேல ஆகுது, ஆனா அதுக்கான முறையான ரசீதுகள் கொடுக்கப்படல அப்படின்னு நகைக்கடை அதிபர் வெளிப்படையாக அறிவிக்கிறார் அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த வழக்கு FIR பதிவு செய்யப்படாமல் இருக்குது. தொடர்ந்து அழுத்தத்திற்கு பிறகு FIR பதிவு செய்யப்படுது. பதிவு செஞ்சதுக்கு பிறகு 7 பேர் கைது செய்யப்படுறாங்க. அவர்களிடமிருந்து சில லட்சம் ரூபாய்கள் மட்டும் பறிமுதல் செய்யப்படுது. ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா 1400 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு அவங்க பொருளாளர் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையிலேயே சொல்லப்படும் பொழுது, இந்த 7 நபர்கள் சில லட்சங்களை மட்டும்தான் ரெக்கவரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படும் பொழுது, மித்த தொகை யார்கிட்ட போனது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி அப்படிங்கிறது தொடங்கி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்வெஸ்டிகேஷன் அப்படி நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 39 நாட்களில் சுமார் 70 முறை அப்படிங்கிறது பணப்பரிவர்த்தனை நடந்திருக்கு அப்படின்னும், அதுவும் கணக்கில் வராத பணப்பரிவர்த்தனை நடந்திருக்கு அப்படின்னு வெளிப்படையாகவே அறிவிக்கப்படுது. ஸோ இந்த ஒரு கூட்டு சதியில பாஜகவின் தலைமையும் சரி மோடி அவர்களும் தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் ஆஃப் வியூவை முன்வைக்கிறாங்க. ஏன் தப்பிக்க முடியாது அப்படின்னா, முன்னாடி பேசுனது மாதிரி 2019 தேர்தலில் பாஜகவின் தேர்தல் பிரச்சாரத்தின் மையக்கருவாக இருந்தது அயோத்தி ராமர் கோயில். அதை கட்டி முடிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு இதோட என்ன பண்ணாங்க அப்படின்னா பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. கட்டி முடிக்கப்படுது 2024 தேர்தலில் ராமர் கோயில் கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னு பிரச்சாரம் பண்றாங்க. பிரதமர் மோடி தனி கவனம் செலுத்துறாரு. அதுல கும்பாபிஷேகம் நடக்கும்போது நேரடியாக போய் கலந்துக்கிறாரு. பிரதமருக்குரிய அந்த படை பிரபலங்களோட போயிட்டு முன்னின்று நடத்துறாரு. தன்னுடைய தலைமையில் தான் ராமர் கோயில் கட்டப்பட்டது அப்படிங்கிறத வெளிக்காட்டுறாரு. அவரை அந்த ராமர் கோயிலுக்கு அவர் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை அதில் பார்க்க முடியுது.
அப்படி இருக்கும் பொழுது பாஜகவும் சரி, ஆர்எஸ்எஸும் சரி, அயோத்தி ராமர் கோயிலும் சரி, அங்க போய் அவங்க இந்தியா முழுக்கும் செய்யக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற ஒரு கோஷத்தின் பின்புலமாக இருந்து தான் செய்றாங்க. இப்போ வரைக்குமே ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற முழக்கம் அப்படிங்கிறது பாஜகவிற்கான முழக்கம், ஆர்எஸ்எஸ்க்கான முழக்கம் அப்படிங்கிற அளவுக்கு தான் அரசியல் ரீதியாக பார்க்கப்படுது. அப்படி முக்கியத்துவம் வாய்ந்த அந்த ராமர் கோயில்ல இப்படி ஒரு 1400 கோடி ரூபாய் அளவுக்கு ஒரு ஊழல் நடக்குது அப்படிங்கும்போது, அது எந்த ஒரு கருத்தையும் பதிவு செய்யாமல் இருக்கிறாரு பிரதமர் மோடி அவர்கள். அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இதெல்லாம் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது கான்ட்ரோவர்சியாக போயிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்துல இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, எப்போதுமே பாஜக கையக்கூடிய அதே ஒரு திசை திருப்பும் யுக்தியை தான் இந்த விஷயத்திலும் பயன்படுத்துறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. உத்தரப்பிரதேசம் முழுக்க ஒரு பிரச்சாரம் அப்படி முன்னெடுக்கப்படுகிறது. எப்போதும் போல முஸ்லிம்களுக்கு எதிரான மத பிரச்சாரம், மத ரீதியான பிரிவினையை முன்வைக்கிறாங்க. வெளிப்படையாகவே பாஜக 2ஆம் கட்ட தலைவர்கள் முஸ்லிம்க்கு எதிரான கருத்தை முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி மாடு, அதாவது பசுவை கொன்றுட்டாங்க அப்படிங்கிறதுக்கான வன்முறைகள் அப்படிங்கிறது ஆங்காங்கே கட்டவிழ்த்து விடப்படுகிறது அப்படின்னு பார்க்கப்படுறாங்க. அதாவது ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தோட பசுக்கள் வதை செய்யப்படுவதை தடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஒரு குறிப்பிட்ட குழுவினர் இது போன்ற ஒரு டெக் டைவர்ஷன் சொல்லக்கூடிய அது மாதிரி திசை திருப்பக்கூடிய வேலையை தொடங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுது. அதையும் தாண்டி திசை திருப்புவதற்கான வேலைகள் பல்வேறு வகையில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னும், இந்த 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க, சில லட்சம் மட்டுமே பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்க முடியுது. இப்போ ஆயிரக்கணக்கான கோடிகள் இது பண்ணப்பட்டிருக்கிறது. முதலே பேசுறது பாரி, ஸ்கூட்டியில் சென்றவர்கள், இருசக்கர வாகனம் வச்சவங்க எல்லாமே இப்போ மிகப்பெரிய மாளிகைகள் கட்டி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னும், வெளிப்படையாகவே ஊழல் செஞ்சுட்டாங்க அப்படின்னு ஊர்க்காரங்களை கேட்டாலே சொல்லிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க மீது ஏன் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கணும்? ஏன்னா பாஜக இந்த ராமர் கோயிலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தது அப்படின்னு தெரியும். இந்து மக்களினுடைய மத ரீதியான உணர்வை புண்படுத்தும் விதமாக பாஜக நடந்துக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இது போல் வெளிப்படையாகவே ஊழல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும் பொழுது அவர்கள் மீது ஏன் ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு செய்ய தயங்குறாங்க? அப்படி என்ன ஒரு காரியம் அவர்களால் ஆக வேண்டி இருக்குது பாஜகவிற்கு? அப்படி ஒரு கேள்வியை வெளிப்படையாக மக்கள் கேட்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். ஸோ திசை திருப்பதற்கு பாஜக செய்யக்கூடிய இந்த ஒரு திசை திருப்பு அரசியல் அப்படிங்கிறது மிகவும் ஆபத்தான ஒன்றாகவும் பார்க்க முடியும். ஏன்னா அயோத்திக்கும் ராமர் கோயிலுக்கும் கொடுத்த மிக 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 முக்கியமான ஒன்றாக பேசினாங்க 2019 சரி 24 சரி. அந்த கோயிலில் ஒரு தவறு நடக்குது அப்படிங்கும்போது அதை முன்னின்று தடுக்க வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது பாஜகவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்னும் ஒரு சில மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னுமே கூட பாஜகவுக்கு எதிர்ப்பான மனநிலை மக்கள்கிட்ட வரல அப்படின்னும், 2ஆம் கட்டத்தில் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ரீதியாக தான் இது ஊழல் நடந்திருக்கு அப்படின்னும், கூடிய விரைவில் பாஜக அரசு கண்டுபிடித்திருவாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சும் அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நேரத்தில் 2027 உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, எலெக்ஷன் வரப்போகுது, சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது வரப்போகுது. இந்த நேரத்தில் இந்த ஒரு விஷயத்தை அகிலேஷ் யாதவ், அதாவது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவும் காங்கிரஸ் கூட்டணி எப்படி பயன்படுத்திக்க போறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்குது. ஏன்னா இந்த நடக்கக்கூடிய இந்த ஊழலை ஒட்டுமொத்தமாக பாஜக செய்த தவறு அப்படிங்கிறது மக்கள் ஏற்றுக்கொள்ள தயங்குறாங்க, மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அங்க நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய சில நபர்களால் இது ஊழல் நடந்திருக்குது அப்படிங்கிற பேச்சும் அடிபட தொடங்கி இருக்குது. அது திசை திருப்பு அரசியலே பாஜக மிக சரியாக செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நேரத்தில் காங்கிரஸும் சரி, அகிலேஷ் யாதவனுடைய கட்சியும் சரி என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. இப்ப இவர்கள் பாஜக ராமர் கோயில் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்குது. ஸோ எப்போதும் போல இல்லாம காங்கிரஸ் இந்த முறை ஒத்துழைப்பு கொடுத்து அகிலேஷ் யாதவோடு இணைந்து அரசு செய்யும் பட்சத்தில் ராமர் கோயில் இந்த ஊழல் வழக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை 2027 உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தல் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. பல்வேறு கோயில்களில் தொடர்ந்து இந்த போன்ற விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. கேரளாவில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய பத்மநாபசாமி கோயிலாக இருக்கட்டும், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், திருப்பதியில் இருக்கக்கூடிய கோயில், சபரிமலை கோயில், இப்ப இந்தியாவினுடைய அடையாளமாக காட்டக்கூடிய இந்தியாவினுடைய மிகப்பெரிய தேசிய கட்சியினுடைய அரசியலின் மையப்புள்ளியாக இருக்கக்கூடிய அயோத்தி கோயிலையும் மிகப்பெரிய ஒரு ஊழல் நடைபெற்றிருக்கு அப்படிங்கிற நம்ம பார்க்க முடியுது. இந்த நேரத்திலும் கூட பிரதமர் மோடி அவர்களோ, அமித்ஷா அவர்களோ, இல்ல RSS தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பகவத் அவர்களோ அயோத்தியை பிரச்சாரத்தின் பொருளாக பயன்படுத்தியவர்கள் அது நடக்க ஊழல் நடக்கும் பொழுது தங்களுக்கு எதுவுமே சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஓரமாக ஒதுங்கி நிற்க கொள்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான அரசியல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரூபாய் 2 ரூபாய் இல்ல 1400 கோடி ரூபாய் ஊழல் அப்படிங்கிற நடந்திருக்கு அப்படிங்கிறது அந்த அறக்கட்டளையினுடைய பொருளாளர்களுடைய அறிக்கையை தெளிவுபடுத்தியிருக்கு. சில நபர்களை கைது செஞ்சு சில லட்சம் ரூபாய் மட்டும் பறிமுதல் செஞ்சுட்டு இந்த வழக்கு முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட திசை திருப்பக்கூடிய அரசியலை பாஜக தொடங்கியிருக்கிறாங்க. எப்போதும் போல முஸ்லிம்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறாங்க, பசுவதைக்கு எதிரான பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறாங்க. எப்போதும் பயன்படுத்தக்கூடிய அதே யுக்தியை மீண்டும் பயன்படுத்தி தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாஜக அப்படிங்கிறது தான் அவர்கள் மீது வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பாஜக எப்படி கையாள போறாங்க? 1400 கோடி ரூபாய் ஊழல் செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்களா? மக்கள் ஏதோ ஒரு வகையில் கோயிலுக்காகவோ இல்லை அறக்கட்டளை மூலமாக மக்களுக்காக பயன்பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக
நன்கொடையாக தங்கமாகவோ, பணமாகவோ பல்வேறு பல ஆயிரம் கோடி ரூபாயை கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அந்த ரூபாய் சரியான முறையில, சரியான வகையில பயன்படுத்தப்படுமா அப்படிங்கிறது தான் மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஓகே மக்களே. இது போன்ற முக்கியமான ஒரு வழக்கிலையும் குற்றவாளிகளை காப்பாற்ற வேண்டும் கூட பாஜக செயல்படுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு இடம் கொடுக்காம மோடி அவர்களின் அரசும், பாஜக அரசும் அவர்களுடைய பிரச்சாரத்தின் மையப்புள்ளியாக இருந்த அயோத்தியில் நடந்த ராமர் கோயில் ஊழல் வழக்கை சரியான முறையில் விசாரிச்சு தவறு செய்தவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத் தருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே மக்களே, இந்த வீடியோ தொடர்பாக உங்களோட கருத்துக்கள் என்ன? அயோத்தி ராமர் கோயில் நடந்த ஊழல் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கோபாஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.